Hi guys, 12th standard half yearly examination 2025 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு K0 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கேவோட வேல்யூ என்ன இருக்கும்னா 1 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன், நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இப்போ இது வந்து நான் ட்ரைவியல் சொல்யூஷன் அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா டீட்டோட வேல்யூ என்ன இருக்கும்னா 5/4 இருக்கும். அடுத்த தேர்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா -1/i+2 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன்க்கு சிஸ் சிஸ் 2π/3. ஃபிஃப்த் ஒன்க்கு -q/r. சிக்ஸ்த் ஒன்க்கு மாடலஸ் ஆஃப் k இஸ் கிரேட்டர் than or equal to 6. செவன்த் ஒன்க்கு x² - x - 12 equal to 0. அடுத்து எய்த் கொஸ்டின் cos inverse of x plus cos inverse of -x இதோட வேல்யூ 5. The area of quadrilateral formed with hokey of hyperbola அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க இல்லையா? இதோட ஏரியா என்ன இருக்குன்னா 2 × a² + b² தான் இருக்கும். அடுத்து 10th ஒன் y² = 4x அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா x = -1 இருக்கும். அடுத்து 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஒரு paralleliped அப்படின்ட்டாங்க. அப்படின்னா வால்யூம் நமக்கு என்னவா இருக்கும்? அப்புறம் எனக்கு 5 யூனிட்டா இருக்கும். அடுத்து 12th ஒன் நமக்கு லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் பிளேன், ஒரு பிளேனோட பர்பண்டிகுலர் ஆரிஜின்ல இருந்து பர்பண்டிகுலர் லைனோட லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது அவங்களே கொடுத்துட்டாங்க 1/5 அப்படின்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா லாம்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 2√3 இருக்கும். அடுத்து ரேடியஸ் வந்து 1/2 சென்டிமீட்டர். வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 3π cm² இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் தான் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்து f(x) அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோட அசிம்ப்டோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = x + 4. அடுத்து 15th ஒன் பர்சன்டேஜ் எரர், இது வந்து 1/5%. 16th ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலால du/x கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா -4 அப்படின்னு வரும். அடுத்து இதை இன்டகிரேட் பண்ணும்போது 5/6 அப்படிங்கிற ஆன்சர். இதுக்கு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா டைரக்ட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இதுல என்னோட வேல்யூ வந்து 3 கிடைச்சிரும். அடுத்து 19th ஒன் பார்த்தீங்கன்னா y = x³ + 2. 20th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2 டிகிரி கேட்டிருக்காங்க இல்லையா? ஆர்டருங்கிறது என்னது? இதை நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா d³ வரும். அப்போ ஆர்டருங்கிறது கியூப், டிகிரிங்கிறது ஹையஸ்ட் பவர், அது வந்து 1 தான். சரிங்களா? மற்றபடி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி கூட ஒன்றும் பெருசா ட்விஸ்டடா கேட்கலையாது, சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்குமே ஆர்ட் சாய்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீயை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 1 மார்க், அடுத்து கண்டினியூஸா 2 மார்க்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இதுல ஆன்சர் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இந்த 3 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 5 மார்க்ல ஆர்ட் சாய்ஸ்ல 2 கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 5 மார்க் இங்க ஆரம்பிக்குது. 41A, 41B, 42A, 42B, 43A, 43B, 44A, 44B, 45A, 45B, 46A, அதுக்கப்புறம் 46B, 47A, 47B அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது அதோட நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.